இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இன்னட்டும் எங்களை இவை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த வருடத்தினுடைய வார்த்தைக்காக துளிர்ப்பின் ஆண்டு 2024, ஏசாயா 58 அதில் உள்ள 8வது வசனம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். நல்ல கவனிங்க. விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி. இந்த சுகவாழ்வு நல்ல கவனிங்கம்மா. சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்துன்னு வசனம் சொல்லுகிறது. ஆனால் இங்கே எனக்கு துளிர்க்க மாட்டேங்குது. என்னால் சுகவாழ்வை பார்க்க முடியலை. கடந்த ஆண்டில் புதிய துவக்கம்னு சொன்னார், புதிய துவக்கம் உண்டுன்னு சொன்னார். என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தாரு. விசுவாசித்தவர்களுக்கு அது நடந்தது. இப்போ இந்த சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஏன்னா அந்த வார்த்தையை சொல்லும் முன்னாடி உங்களுக்கு இன்னொரு காரியத்தையும் சொல்லணும். இங்கே நம்ம தமிழகத்தில் உள்ள 3-4 பெரிய தேவ பிள்ளைகள், அல்லன்னு சொன்னால் பெரிய ஊழியர்கள், தீர்க்க தரிசன அபிஷேகம் பெற்ற வரம் பெற்ற ஊழியர்கள், ஒருத்தருடைய கலண்டரை பார்த்தேன், திடீர்னு ஷாக் ஆயிற்று. துளிர்க்கும் ஆண்டுன்னு போட்டிருந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. இன்னொரு ஊழியக்காரருக்கு ஃபோன் பண்ணேன், அவர் துபாயில் இருக்கிறேன்னாரு. நான் சொன்னேன், நான் அப்படி ஜெபம் பண்ணுவேன் ஊழியக்காரங்கள்ட்ட எல்லாம். நான் சொன்னேன், அண்ணா எனக்கு ஜெபம் பண்ணணும். உடனே அவர் துளிர்க்கும் வருஷத்தில் அப்படின்னாரு. ஐயா, துளிர்க்கும் வருஷம் எங்களுக்கு அப்படி சொன்ன நினச்சினார். இல்லை எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினது துளிர்க்கும் ஆண்டு. ஆமேன்னு சொல்லுங்க. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, அக்டோபர் மாதத்தில் ப்ரேயர் பண்ணி, எப்போ போன வருஷம் அக்டோபர் மாதமே நம்ம என்ன அடித்தாச்சு, அந்த கேலண்டர் இருக்கு இல்லையா, பைபிள் புக் மார்க், அதெல்லாம் எப்போ அடித்தாச்சு, துளிர்ப்பின் ஆண்டுலாம் போட்டு அப்போவே அடித்தாச்சு. அப்போ இந்த வருஷத்தை குறித்து கர்த்தர் எனக்கு அப்போவே வெளிப்படுத்தியாச்சு. ஆமீன் சொல்லுங்கள். அடுத்தது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கேட்டுக்கிட்டு நீங்கள், பிரதர் இந்த வருஷம் என்ன நடக்கும், வசனத்தில் என்ன இருக்கோ அது நடக்கும். ஆமீன் சொல்லுங்கள். உம்மா உட்காந்துக்கிட்டு ஒவ்வொன்றா யூடியூப்பை பார்த்து 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 அவர் அப்படி சொல்லியிருக்காரு, இவர் இப்படி சொல்லியிருக்காரு, இவர் இப்படி சொல்லி எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்க சொன்ன ஒன்று நடக்காமல் ஒன்று புதுசாக நடக்கும். ஆமீன் சொல்லுங்கள். சென்னையில் வெள்ளம் வருங்கிறத பற்றி தெரியுமோ தெரியாதோ, டிசம்பர் ஆனால் சென்னைக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்கும்னு ஒருத்தரும் சொல்ல வேண்டாம், நமக்கே தெரிஞ்சு யோசிச்சுட்டே இருந்தோம். ஆனால் தூத்துக்குடியில் தண்ணி வந்ததை எப்படி யோசித்துக்கிடுறது? அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமீன் சொல்லுங்கள். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கக்கூடிய திட்டம் மட்டும்தான் நடக்கும். நீங்களா போடுற திட்டத்துக்கெல்லாம் தேவன் பொறுப்பெடுக்க மாட்டார். அவர் நம்முடைய பிள்ளைகளை குறித்து பார்க்கிறார். இந்த வருஷம் என்ன நடக்கும், என்ன நடக்கணும், உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கணும், ஒரு பிள்ளையை குறித்து, மகனை குறித்து, மகளை குறித்து, உங்கள் கணவரை குறித்து, உங்கள் மனைவியை குறித்து நீங்கள் ஒரு யோசனை வச்சுருக்கலாம், இப்படி இப்படி நடக்கும்ன்ட்டு. நடக்காது. எல்லாமே தேவன் வைத்த காரியம் அப்படியே நடக்கும். கணவருடைய ரட்சிப்பு, மனைவியுடைய எதிர்காலம், ஐயோ என் வீட்டில் இப்படி இப்படி பிரச்சனைகள் இருக்குது, என்ன செய்ய போகிறோம் எங்களுக்கு தெரியலை, வாடகை வீட்டில் இருக்கிறோம், எப்படியாவது ஒரு புது வீடு வாங்கணும், நாங்கள் சீக்கிரத்தில் வீடு கட்டிட்டு போகணும், இப்படி நிறைய கனவுகள் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த சுக வாழ்வுகள் துளிர்ப்பதில் இருக்கக்கூடிய சில குறைவுகளை, சில தடைகளை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். அது ஒருவேளை உங்களிடத்தில் இருந்தா, ஆமேன் சொல்லுங்க, அது உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் அதை விட்டு வெளியே வாங்க. நீங்கள் வெளியே வந்தால் உங்கள் சுக வாழ்வு துளிர்க்கும், சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஆமேன், அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி. அம்மா, விடியற்காலையில் வெளிச்சம் ஒரு பக்கத்தில் எழும்புது, அது அங்கேயே நிற்குமா? அது அங்கேருந்து எழும்பி எங்கே போகுது? நமக்கு வெளிச்சம் கொடுத்து அப்படியே கடந்து போகிறது. ஆனால் இன்றைக்கு இந்த இடத்துல கூடி வந்திருக்கக்கூடிய நாம், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பலகீனம் என்னன்னா,
அந்த வெளிச்சம் எழும்புனது தான் பார்த்தோம். அந்த வெளிச்சத்தை பார்த்தோம். ஆனால் அந்த இடத்த விட்டு நம்ம எழும்பலை, அது மூவ் ஆகலை. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் இன்னும் செயல்படாமல் இருந்து கொண்டிருக்கிறேன். அப்போது உங்கள் வாழ்வில் அந்த சுக வாழ்வு துளிர்க்கிறது வரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கான வாய்ப்பை கொடுத்து கொண்டிருப்பார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வில் அந்த சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க வேண்டுமானால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன காரியங்கள் அப்படிங்கிறத நான் வேகமாக உங்களுக்கு நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். 3 காரியம். அதில் முதலாவது காரியம், இந்த வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு இடைப்பட்ட 3 காரியம். அதில் ஒன்று நம்பிக்கையை குறித்த ஒரு காரியம். இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுடைய நம்பிக்கை என்ன? தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எதை நம்புகிறீர்கள்? பக்தனாகிய யோபு 13:15 சொன்னது போல, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்லக்கூடிய உறுதி உங்களுக்கு இருக்கிறதா? இன்னைக்கு செய்திகளில் படிக்கிறோம், அநேக வெளிநாடுகளில் சபைகள் கிளப்பாக மாறிட்டு இருக்கு. ஒரு சர்ச்சில் ஒரு வீடியோ, அது நம்பகமான ஒரு வீடியோ வந்துருந்துச்சு. ஒரு கிறிஸ்தவ கோயில், ஆனால் அதுக்கு உள்ளால வச்சு பாரம்பரிய முறைப்படி திருமணம் நடத்தி கொள்ளலான்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கலாச்சார சீரழிவுகள் நம்முடைய தேசத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய நம்பிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய எதிர்பார்ப்புகள் கூடி கொண்டிருக்கிறது. நாம் தேவன் மேல வைத்த அந்த ஆதி அன்பு, அந்த ஆதி விசுவாசம், ஆதி நம்பிக்கை நம்மளை விட்டு குறைஞ்சிட்டு இருக்குது. வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வாழ்வில் இந்த வருடத்தில் ஆண்டவர் என் வாழ்வில் நம்பிக்கையை துளிர்க்க செய்வார் என்று சொல்லி நீங்கள் அறிக்கையிட்டு அவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்வில் நம்பிக்கையை துளிர்க்க செய்வார். அந்த நம்பிக்கை துளிர்க்கணும். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, எனக்கு என்ன பிரச்சனைனாலும் அவர் பார்த்து கொள்வார், என்ன நடந்தாலும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். உண்மை, நல்லது. ஆனால் என்ன நடந்தாலும் அவர் பார்த்து கொள்ளும்படியாக உங்கள் வாழ்க்கை இருந்தால் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நடந்தாலும் அவர் பார்த்து கொள்வார். அவர் அப்படி பார்த்து கொள்ளணும்னா அவர் என் வாழ்வில் செயல்படக்கூடிய அளவில் என் வாழ்க்கை இருக்க வேண்டும். நான் அவரை நம்புகிறேன் அப்படிங்கிறத முதலாவது அவர் பார்க்க வேண்டும். இது என் பிள்ளை, இவன் என்னத்தான் நம்பி இருக்கிறான், ஆண்டவர் பார்க்கணும். சின்ன காரியத்துக்கு இயேசுவை விலை பேசுகிறவர்கள் சின்ன விஷயத்தில் கோட்டை விட்டுருவாங்க. சின்ன காரியம், சின்ன சங்கப்பாக்கி கோட்டை விட்டுருவாங்க. சின்ன ஒரு எலெக்ஷன், அதில் விற்றுருவாங்க. சின்ன காரியம், அவர் மேல் இருந்த நம்பிக்கையை விலை பேசி வித்துடுறோம். அல்லேலூயா. அவர் மேல் நம்பிக்கையாக இருங்க, கடைசி வரைக்கும் அவர் மேல் நம்பிக்கையாக இருங்க. உங்களை அவர் கைவிடவே மாட்டார், வெட்கப்படுத்தவே மாட்டார். உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் அவர் துளிர்க்க செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதே போல இந்த நம்பிக்கையை குறித்து இன்னொன்று சொல்றேன். சில நேரத்தில் நம்மளை அறியாம சுயமாக சில முடிவுகள் எடுக்கிறோம். சுயமாக எடுக்கிற முடிவுகள். கடந்த ஆண்டில் நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்ற எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வருடத்தில் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ண போகிறேன். எப்படி? சின்ன பிஸ்னஸ். சில சிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, வீட்டில் கணவர் கொண்டு வரக்கூடிய வருமானம் பத்தலை பிரதர், அதனால நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ண போகிறேன். நிறைய சகோதரிகள் இருக்கீங்க, இங்கே ஒரு 3-4 பேர் இப்போ உட்காந்துருக்கீங்க. நான் இந்த கதையை சொன்னேன்னா அது உங்களை தான் சொல்கிறேனே முடிச்சிருவீங்க. உண்மையாக சொல்கிறேன், எனக்கு கணவர் கஷ்டப்படுறாரு, அதனால் நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் தொடங்க போகிறேன்னு சொல்லி 3 வருஷத்தில் அந்த கணவரையே கடன்காரன் ஆக்கிறவங்க இங்கே இருக்கீங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். அந்த மனுஷன் 18,000 ரூபா சம்பளத்தில் ரேஷன் அரிசியாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்த குடும்பம். இந்த அம்மா என்ன சொன்னாங்க? சின்ன பிஸ்னஸ். இப்படி ஏதாவது வந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீதிமொழிகள் 3-5-6 வசனங்களை நினைத்துக் கொள்ளுங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கை வைத்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்தும். அப்ப கோளாறு எங்க? அவருடைய வழிகளில் இல்லை, உங்க பாதைகளில். ஆமென் சொல்லுங்க. உங்க பாதையில ஏதோ ஒரு கோளாறு இருக்குது. இன்னும் உங்களுடைய நம்பிக்கைகள். ஏமா கவனிங்க, ஒரே ஒரு காரியம், உங்ககிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, அதை சேமிக்கணும். எப்படி சேமிக்கணுங்கிறத சரியான வழியில் தேவ ஆலோசனையோடு கேட்டு பண்ணுங்க. ஐயா 2023
10 பைசா கையில் இல்லாமல் கல்யாணம் நடந்த குடும்பங்கள் இருக்குது. நான் ஒருத்தங்கள்ட்ட கேட்டேன், இந்த பிள்ளைக்கு 23 வயசு தானே ஆச்சு, இப்போ ஏன் திருமணம் எடுத்தீங்க, நீங்களே கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நாட்கள் இல்லையான்னு. அவங்க சொன்னாங்க 10 பைசா செலவு இல்லாமல் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஆமென் சொல்லுங்க. ஆமாம். ஆனால் அதே இது 15 லட்சம் 20 லட்சத்துக்கு பெரிய மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நடத்தி நடந்த திருமணமும் இருந்துச்சு இல்லையா? சொல்லுங்க. கொஞ்சம் நீங்கள் என்ன செய்யுங்க, யோசிங்க, அவர் மேல் நம்பிக்கை ஆயிருங்க. சின்ன சின்ன முதலீடுகளை பரலோகத்தில் பொக்கிஷங்களை வைங்க. மாதந்தோறும் சம்பளம் வாங்கின உடனே எத்தனை பேர் உண்மையா அதில் இது தேவனுடைய பங்கு, இது கர்த்தருக்குரியது, எத்தனை பேர் எடுத்து வைக்கிறீங்க? இங்கே இருக்கக்கூடிய எத்தனை பேர் வீடுகளில் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க வருமான வரி கட்டுறீங்களா? அல்லேலூயா. நல்ல சம்பாதிச்சு 3-4 வீடு, அப்பார்ட்மெண்ட்டு, பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, வருமான வரி கட்டலையா? நாங்கள் அப்படி ஒன்றும் பழகலை, நாங்கள் அப்படி ஒன்றும் பழகலை. ஒரு நாள் நீங்கள் அப்படி ஒன்றும் பழகண்டான்னு சொல்லி மொத்தமாக ஒருத்தர் வந்து எடுத்துகிட்டு போவான். அல்லேலூயா. சம்பளம் வாங்கின உடனே, வருமானம் வந்த உடனே தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், தேவனுக்குரியது தேவனுக்கு, வரி கொடுக்கறது வரி, பிள்ளைகளுக்குரியது பிள்ளைகளுக்கு. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், நம்ம இப்போ கொஞ்ச நாளாக பார்த்துட்டு இருக்கிற 2 வருஷம் ஆயிடுச்சு, நம்ம பட்டாசு கொளுத்துறதை கொஞ்சம் குறைச்சிருக்கிறோம். எசப்ப ஆமேன்னு சொல்லுங்களேன். பட்டாசை கொஞ்சம் குறைச்சிட்டோம், சீரியல் லைட்டு போட்டு குடில் கட்டுறது இந்த மாதிரிப்பட்ட வேலையை கொஞ்சம் கூட்டியிருக்கிறோம். நான் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், இன்னும் 2 வருஷத்துக்குள்ள அதுவும் குறைக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். நான் எதுக்கு குறைக்கணும்னு சொல்கிறேன்னா, என்னுடைய நம்பிக்கை அவர் பிறந்ததை நான் நம்புகிறேன். அன்னைக்கு தான் பிறந்தாருன்னு நீங்கள் எனக்கு சொல்லக்கூடாது. அவர் பிறந்ததை நான் நம்புகிறேன்ப்பா. என் தெய்வம் பிறந்த நாள் அன்னைக்கு எங்கள் சபையிலேருந்து 5 பேர் கல்யாணம். ஆமேன்னு சொல்லுங்கள். அன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து படிக்க முடியாத பிள்ளைகள் 5 பிள்ளைகளுக்கு இன்ஜினியரிங் படிக்க வச்சோம். இதுதான் கிறிஸ்மஸ். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. தயவு செய்து வீண் செலவுகள் எல்லாத்தையும் குறைச்சிட்டு அவர் மேலே மட்டும் நீங்கள் நம்பிக்கையாக இருங்க. உங்கள் சுக வாழ்வு இந்த வருடத்தில் துளிர்க்கும். அடுத்தது இன்னொரு முக்கியமான இன்னொரு காரியம், அன்பு. இந்த அன்பு வெளிப்படுத்தல் 2:4 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை. நல்லா கவனிங்கம்மா, நல்லா கவனிங்க. இது என்ன அன்பு குறைவுன்னா வேற ஒன்றும் இல்லை. சோசியல் மீடியாவும் டெக்னாலஜிகளும் வந்த உடனே நம்முடைய அன்பு குறைக்கப்பட்டுட்டு. கல்யாணத்துக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் என்ன செஞ்சார், எனக்கு வாட்ஸ்அப்புக்கு கல்யாண கார்டு அனுப்பினார். நானும் அதே போல் ஆன்லைனில் ஜிபேயில் 500 ரூபாய் அனுப்பிவிட்டேன். அவருக்கு கார்டு அனுப்புனதுக்கு நான் வெல்கம் போட்டேன், நான் 500 ரூபா அனுப்புனதுக்கு அவர் தேங்க்யூ போட்டார். சோத்திரம், விடிஞ்சு போச்சு. எவ்வளோ நல்ல வசனம் பார்த்தீங்களா? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். அன்னைக்கு இப்படியா ரோட்டில் வச்சா கொடுத்தாங்க, அண்ணே பிள்ளை கல்யாணத்தை வச்சுருக்கேன், உனக்கு வாட்ஸ்அப்பில் தள்ளி விடுறேன். நீ வாட்ஸ்அப்பில் எனக்கு எத்தனை வரும்? 4000 மெசேஜ் ஒரு நாளைக்கு வருது. அதில் நீ தள்ளி விட்ட மெசேஜை நானும் தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். அல்லேலூயா. அந்த அன்புங்கிறது என்ன தெரியுமாங்க? உண்மையான அன்புங்கிறது மாறாத அன்பு. அல்லேலூயா. சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வாங்க. அல்லேலூயா. அந்த அன்பு ரியல், உண்மையான அன்பு இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். எதுக்காக நான் இதை சொல்லித்தர்றேன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் வாழ்வில் சில நேரங்களில் மாய்மாலமான அன்புகளில் போய் மாட்டிக்கொள்ளுகிறீங்க. நம்முடைய குடும்பம், மனைவி, பிள்ளைகள், இந்த அன்பை தாண்டின ஒரு முக்கியத்துவம் தேவனுக்கு நமக்கு உள்ள உறவை கெடுத்துரும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இதில் இந்த வசனத்தில் தேவன் நமக்கு வைக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை இருக்குது. இந்த அன்பு ஏன் குறைஞ்சிட்டு நீ திரும்ப அதை சரிப்படுத்தலைன்னா, வசனத்தில் 5வது வசனத்தில் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பாவிட்டால் உன் விளக்கு தண்டை ஒன்னிடத்துல என்ன செஞ்சிருவேன்? நீக்கி போடுவேனுங்கிறார். ஆமென் சொல்லுங்க. தயவு செய்து இன்னைக்கு வரைக்கும் வசனத்தின்படி, எப்பா நான் மனம் திரும்பலை, நான் இன்னும் ரட்சிக்கப்படலை, வசனம் சொல்கிறேன், ஞானஸ்நானம் எடுக்கலை, இந்த வசனத்தில் சொன்ன அபிஷேகம், கிஃப்ட், வரங்கள் ஒன்றும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுகிறவர்கள் இந்த வருடத்தில் இந்த வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் இந்த அன்பு தளிர்க்கும். இதுவரைக்கும் இல்லாத எண்ணம் உங்களுக்குள்ள வரும். இந்த வருஷத்தில் நீங்கள் மனம் திரும்பணுங்கிற ஒரு காரியம் துளிர்க்கும். உங்களுக்குள்ளால இருந்து ஆமாம் இந்த ரட்சிப்பின் அனுபவம் எனக்கு வேணுங்கிற அந்த எண்ணம் துளிர்க்கும். திரும்பவும் உங்களுக்கு சொல்லித்தர்றேன், பல தடவை சொன்னது தான். சபையை வைத்து வசனத்தை பார்க்காதீங்க,
வசனத்தை வச்சு சபையை பாருங்க. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லலாம். ஒரு நாளும் சபைக்கு பேரை சொல்லி இது எங்க சர்ச்சு, இது உங்க சர்ச்சு, இது அங்க சர்ச்சு, இது இங்க சர்ச்சு, அந்த சர்ச்சை வச்சு வசனத்தை பார்ப்பதை விட்டுட்டு இந்த வசனத்தை வச்சு இந்த வசனம் எந்த சபைக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. அப்படி பாருங்க. அப்படி ஒரு சபைக்குள்ள போனா உங்களுக்கு பரலோக நிச்சயம். திரும்பவும் சொல்றேன், சபை உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. டியூஷன் டீச்சர் பரீட்சை எழுத வர முடியுமா? அல்லேலூயா. டியூஷன் எடுக்கிற டீச்சர் பரீட்சை எழுத வர முடியுமா? சார் எனக்கு கை கொஞ்சம் வலியா இருக்கு சார், அதனால எனக்கு படிச்சு இந்த டீச்சர் வந்து பரீட்சை எழுத முடியுமா? சொல்லுங்க, முடியாது. அப்ப சபை உங்களை கொண்டு போகுமா? சபை உங்களை பரிசுத்தத்துக்கு நேராக பயிற்சி கொடுக்கும். இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் பொழுது அன்பு என்ற ஒன்று உங்கள் வாழ்க்கையினுடைய ஆயுதம். அன்பில் விழுந்து போகிறவங்க இருக்கிறாங்க, காணாமல் போகிறவங்க இருக்கிறாங்க. அன்பு நிமித்தம் அன்பை காரணமாக வச்சு லவ் பண்ணுறேன்னு சொல்லி செத்து போகிறவங்க இருக்கிறாங்க. இதே இந்த அன்பு தான். ஆனால் அதே அன்பை இந்த வருஷத்தில் அப்படியே அது திளிர்த்து தேவன் பக்கம் திரும்பினால், தேவனுக்கு பக்கம் நீங்கள் அந்த அன்பை திருப்புறீங்கன்னா நீங்கள் மனம் திரும்புவீங்க. அப்படி மனம் திரும்பலைன்னா எப்பா உன் ஃபீஸை பிடிங்கிருவேங்கிறார் கர்த்தர். விசுவாசிக்கிறீங்களா? வசனம் என்ன சொல்லுது? 5வது வசனம் வாசிங்கம்மா. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதிர் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். ஆமென். அல்லேலூயா. உடனே நீங்க இது எபேசு சபைக்கு சொல்லப்பட்டது. யாருக்கு சொல்லப்பட்டது? சபையாகிய இருதயம். இப்ப ஆலயம் எங்க இருக்கு? நீங்க தான் ஆலயம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரைட். 3வது இன்னொரு காரியம் சமாதானம். உங்களுடைய பிரயாசங்களில் இந்த வருஷத்தில் ஒரு சமாதானத்தை துளிர்க்க செய்வார். உங்களுடைய பிரயாசங்கள் நல்லா கவனிங்கம்மா. உங்கள் வேலைகளில், உங்கள் பிஸ்னஸில், நீங்கள் கையிட்டு செய்யக்கூடிய காரியங்களில் உங்கள் பிள்ளைகள் சொல்லுவாங்க, அப்போ நான் படித்தேன், எனக்கு ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் நான் பண்ண போகிறேன், அந்த காரியம் அதை திளிர்க்க செய்வார். ஆனால் அதை திளிர்க்க செய்வதற்கு முன்னாடி அங்கே ஒரு சமாதானம், ஒரு தேவ சமாதானம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை அனுமதிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. என் பிள்ளைய குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு இங்கே கொண்டு வந்து பிள்ளைய விடுறதை விட எங்கள் பிள்ளைய குறித்து எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் நீங்கள் நின்னீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க பிரயாசங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் துளிர்க்க செய்வார். நீங்கள் படுகிற பிரயாசங்களில ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். அந்த சமாதானம் அப்படியே துளிர்க்கும். அதை நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு நான் ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். கொலோசியர் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். கவனிங்க. இந்த வருஷம் சுக வாழ்வை அவர் துளிர்க்க செய்வதற்கு நன்றி உள்ளவங்களா இருங்க. ஏன்னா ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க குடும்பத்துக்குள்ளால கணவன் மனைவி ஒரே சரீரம், சபை விசுவாசி ஒரே சரீரம், வீட்டில் யாரு? கணவரும் மனைவியும் ஒரே சரீரம். பல முறை உங்களுக்கு சொன்ன சத்தியத்தை ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார். கணவன் மனைவி ஒரு மனமா நின்று ஒரு காரியத்தை சாதிச்சா அந்த காரியம் உங்க வீட்டுக்குள்ள துளிர்க்கும். எல்லாம் கவனிங்க. கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு மனமா, ஐயா நாங்க ஒரு மிஷினரியை தாங்குறோம், கர்த்தர் உங்க குடும்பத்துக்குள்ள அந்த தெய்வீக சமாதானத்தை துளிர்க்க செய்வார். உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு தேவ சமாதானம் துளிர்க்கணும். அது துளிர்க்கணும்னா ஒன்றே ஒன்று தாங்க. ஆண்டவரே, என்னுடைய அந்த வாழ்வு விடியற்கால வெளுப்பை போல நான் எழும்பணும். ஆமீன் சொல்லுங்களேன். நான் எழும்பணும். உங்கள் குடும்பங்களுக்குள்ளால வசனம் இருக்குங்க. உங்கள் குடும்பங்களுக்குள்ளால ஆண்டவர் இருக்கிறார். உங்கள் குடும்பத்துக்குள்ளே எல்லாம் இருக்குது. ஆனால் இன்னும் நீங்கள் எழும்பாமல் இருக்கிறீங்க, இன்னும் நீங்கள் செயல்படாமல் இருக்கிறீங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க நான் எல்லாம் கரெக்டாக, அதெல்லாம் கரெக்டாக போயிடும். நீங்கள் நினச்சிக்கிறது என்ன தெரியுமா? நீங்கள் கொடுப்பதெல்லாம் காணிக்கை. இல்லை இல்லை,
நீங்கள் எப்போது உங்களை கொடுப்பீர்களோ, நீங்கள் எப்பொழுது உள்ளத்தை கொடுப்பீர்களோ, நீங்கள் நினச்சிக்கிறீங்க என்கிட்ட உள்ளதை கொடுக்குறேன். உள்ளதை கொடுப்பதல்ல காணிக்கை, உள்ளத்தை கொடுப்பது காணிக்கை. நிச்சயமாக இந்த வருடத்தில், கடந்த ஆண்டில் நடக்காத, கடந்த பல வருடங்களில் செயல்படாத சில காரியங்களை என் ஆண்டவர் இந்த வருடத்தில் துளிர்க்க செய்வார். அப்படியே வேகமாக எழும்பி கைகள் எடுத்து அப்படியே இருதயத்தில் வச்சுருங்க. நல்ல தெய்வமே, நாங்கள் உம்முடைய அன்புக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வருடத்தில் இன்றைக்கு நீர் எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து தனி மனித வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை துளிர்க்க செய்து, எங்களுடைய குடும்ப வாழ்வில் அன்பை துளிர்க்க செய்து, எங்கள் பிரயாசங்களில் அப்பா நீர் சமாதானத்தை துளிர்க்க செய்து, இதோ இந்த இடத்துல ஒரு கூட்டம் ஜனங்களை நீர் எழுப்பி இருத்திருக்கிறீர். உமக்கு நன்றி. வீடுகளில் உட்கார்ந்து தொலைக்காட்சி மொழியாய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு ஜனங்களுக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு கிடைச்ச அந்த அன்பும் ஐக்கியமும் பெரிது. அப்பா, கடந்த ஆண்டில் எங்கள் வாழ்வில் குறைவுபட்ட காரியங்களை இந்த ஆண்டில் நாங்கள் துளிர்க்க செய்ய கர்த்தர் எங்களுக்கு நீர் பலன் தாரும். கைகளை எடுத்து இருதயத்தில் வைங்க. கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. வீடுகளில் உட்கார நீங்களும் கையை எடுத்து வைங்க. வெக்கப்படாதீங்க. வெக்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. கர்த்தர் உங்களுடைய வாழ்வில் இன்றைக்கு இடைபடக்கூடிய நேரம், அவருடைய பரிசுத்த கரம் உங்களை தொடுகிற நேரம். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீ நினைச்சு கொண்டிருக்கிற நீ செய்கிறதெல்லாம் சரி, நீ கொடுக்கறதெல்லாம் காணிக்க, உனக்கு மட்டும்தான் ஒரு நீதி உள்ள வாழ்க்கை இல்லை. அதை தாண்டி உனக்கு ஒரு உலகம் உண்டு. உன்னை கொண்டு தேவன் செய்ய வேண்டிய பல காரியங்களை, உன் மனைவியுடைய பேச்சை கேட்டு, உன் கணவனுடைய பேச்சை கேட்டு, உன் பிள்ளைகளுடைய நிலைமைகளை கண்டு நீ பதுங்கி இருக்கிற. கர்த்தர் சொல்லுகிறார், உன் சுக வாழ்வை நான் சீக்கிரத்தில் துளிர்க்க செய்வேன். பலருக்கு ஆசீர்வாதமாய் உன்னை எழுப்புவேன். நீ செய்ய வேண்டிய ஊழியங்கள் ஏராளம். என் அன்பு மகளே, கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். உன் கணவர் ஒருவேளை உன்னை ஊழியத்துக்கு போகண்டான்னு சொல்லலாம். உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் உன்னை பரியாசம் பண்ணலாம். ஒருவேளை உன் கிராமத்தில் உள்ளவர்கள், உன் குடும்பத்தில் உள்ளவங்க, சொந்தக்காரங்க எல்லாரும் ஆமா வெள்ளச்சில கட்டிட்டு பைபிளை எடுத்துட்டு சுத்தலான்னு உங்களை கிண்டலா பேசலாம். இந்த வருஷம் அவர்களுடைய வாழ்வில் நம்பிக்கையை துளிர்க்க செய்வார், அன்பை துளிர்க்க செய்வார், சமாதானத்தை துளிர்க்க செய்வார். யாரெல்லாம் உன்னை காயப்படுத்தினார்களோ அவர்கள் உனக்கு கிரீடமாய் மாறுவார்கள். யாரெல்லாம் உன்னை கண்ணீர் விட வைத்தார்களோ அவர்களே உன் சந்தோஷத்துக்கு காரணமாய் மாறுவார்கள். என் தேவன் அதை செய்வார். என் அன்பு சகோதரர்களே, இதுவரைக்கும் இல்லாத வாழ்க்கையை கர்த்தர் இந்த வருஷத்தில் கொடுப்பார். பிரச்சனைகள் வருமா? உலகம் எப்படி இருக்கும்? என்னை சுற்றி என்ன நடக்கும்? தேவன் அனுமதிச்ச காரியங்கள் எல்லாம் நடக்கும். ஆனால் கர்த்தர் உன்னை தாயின் கருவிலே உன்னை உருவாகும் நாட்களுக்கு முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவர் உன்னை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவிப்பார். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்ட ஒரு காரியம், அப்பா நான் உங்க கூடவே நடந்திருக்கிறேன், அந்த கடற்கரை மணலில் நான் உங்க கூடவே நடந்திருக்கிறேன்ப்பா. ஆனா சில இடங்களில் ஒரு கால் மட்டும்தான் இருக்குது, ஒரு காலை காணலையே. அந்த மணல்ல 2 பேருடைய கால் தடங்களும் இருக்குது. ஆனா சில இடங்களில் ஒரு கால் தடம் தான்ப்பா இருக்கு, ஏன் இன்னொரு கால் தடம் இல்லை? அப்போ கஷ்டத்தின் மத்தியில், பாடுகளின் மத்தியில், பிரச்சனைகளின் மத்தியில், நான் கண்ணீர் விட்ட நேரங்களில், நான் தண்ணிக்குள்ள என் வீடு பொருட்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு நான் தத்தளிச்சுட்டு நின்னப்போ, என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா டாடி? நான் இன்னும் பாவியா இருக்கிறேனா? இன்னும் என்கிட்ட ஏதாவது குறைவு இருக்கா? என்கிட்ட நம்பிக்கை குறைவு இருக்கா? என்கிட்ட அன்பு குறைவு இருக்கா? கேளுங்களேன், கேளுங்க 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 சகோதரி, கேளுங்க, இசப்பட்ட கேளுங்க, குட்டி பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க கேளுங்க. என்கிட்ட ஏதாவது குறைவு இருக்காப்பா? நான் என் கணவருக்கு ஏதாவது குறைவு வச்சிருக்கேனா? என் மனைவிக்கு நான் ஏதாவது குறைவு வச்சிருக்கேனா? என் பிள்ளைக்கு ஏதாவது? நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அப்பா ஏப்பா எனக்கு ஏதாவது குறைவு இருந்தா சொல்லித்தாங்கப்பா. என்கிட்ட ஏதாவது பாவங்கள், அத்துமீறல்கள், துணிகரங்கள், அருவருப்புகள் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லித்தாங்க டாடி. என்னை பாதியில் விட்டுட்டு போயிடாதீங்க, என்னை பாதியில் விட்டுட்டு போயிடாதீங்க. என்கிட்ட கடைசி வரைக்கும் கூட இருப்பேன்னு சொன்னவங்க எல்லாம் போயிட்டாங்கப்பா. என் கூட இருந்து நான் பேசினதை கேட்டு மற்றவர்களிடத்தில் சொல்லி எனக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை பலர் தடுத்து என்னை தண்ணீரில் விட்டுட்டாங்க, கண்ணீரில் விட்டுட்டாங்கப்பா. ஆனால் நீங்களும் அந்த மணல் பரப்பில் நடக்கும் பொழுது பல இடங்களில் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களாப்பான்னு சொன்னப்போ என் ஆண்டவர் சொன்னார், அன்பு மகனே, அந்த ஒரு கால் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் அது உன்னுடைய கால் தடம் இல்லை, அது ஏன் கால் தடம். ஏன்னா அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் உன்னை யாரும் தொடக்கூடாதுன்னு நான் உன்னை என் தோள்களில் சுமந்தேன், என் தோள்களில் சுமந்தேன். அதனால தான் அந்த தோள்களில் நீ இருக்கும்போது, அன்பு மகளே நீ அப்பாவுடைய தோளில் இருந்த, அன்பு மகனே நீ அப்பாவுடைய தோளில் இருந்த, அந்த இடங்களில் எல்லாம் என் கால் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா உன் கால் என் மார்பில் பட்டிருந்துச்சுப்பா. ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். நல்ல தெய்வமே, நீர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காய் நன்றி. நிறைஞ்ச மனசோடு பிதா,
குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை, பரிசுத்த இரத்தத்தை இவர்கள் மேலே தெளிக்கிறேன். ஒவ்வொரு எலும்புகளுக்குள்ளையும், ஒவ்வொரு நரம்புகளுக்குள்ளையும், ஒவ்வொரு இரத்த நாளங்களுக்குள்ளையும் உங்க பரிசுத்த இரத்தம் இவர்களுக்குள்ள ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரட்டும். இந்த கைகளை இருதயத்தில் நீங்க வச்சிருக்கும் போது, சிஸ்டர் நீங்க அழுதுட்டு இருக்கிறீங்க. போன வருஷத்துல மட்டும் மருத்துவமனைக்கு நான் போய் மெடிசின் வாங்கி, கணவருக்கு மருந்து வாங்கி, பிள்ளைகளுக்கு ஸ்கேன் பார்த்து, பிள்ளைகளுக்கு பிளட் டெஸ்ட் பார்த்து வாங்கி அங்கங்கன்னு கடன் வாங்கி அதையே நான் இன்னும் கொடுக்க முடியல. இந்த வருஷம் நான் என்ன செய்வேன்னு கலங்கி கொண்டு நீ ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய உன் ஜெபத்துக்கு என் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை, ஒரு புதிய வழியை தரப்போகிறார். அந்த கையை இருதயத்தில் வைக்கும்போது, சகோதரா, உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் டெய்லி சாப்பிடுகிற அந்த மருந்து மாத்திரைகளை கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. அது ப்ரெஷருக்குரியதாக இருக்கலாம், அது சுகருக்குரியதாக இருக்கலாம், அது கொலஸ்ட்ராலுக்குரியதாக இருக்கலாம், அது ஹார்ட் ப்ராப்ளத்துக்குரியதாக இருக்கலாம், அது கிட்னி ப்ராப்ளத்துக்குரியது, ஐயோ அது பயங்கரமான பேக் பெயினுக்காக இருக்கலாம். அது எப்படிப்பட்ட மருந்து மாத்திரையாக இருந்தாலும் கர்த்தர் பலருடைய வாழ்வில் இன்றைக்கு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பிரதர், எந்த இடத்துல பலகீனமோ விசுவாசத்தோட கையை எடுத்து வைங்க. சிஸ்டர், உங்களுக்கு என்ன பெயினா இருக்கட்டும் சிஸ்டர், கையை எடுத்து வைங்க. கையை எடுத்து வைங்க. இருதயத்துல எனக்கு பிரச்சனை இருக்கு, அது என் வயிற்றுல பிரச்சனை இருக்கு, எனக்கு பேக் பெயின் இருக்கு, கண்ணுல பிரச்சனை, கையை எடுத்து வெட்கப்படாம கண்ணுல கையை வைங்க. மருந்துகள், மாத்திரைகள், உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்கேன் ரிப்போர்ட், உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிளட் ரிப்போர்ட், உங்க வீட்டுக்குள்ள என்னென்ன ஆண்டவரை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை செய்யக்கூடிய வல்லமை உள்ள தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் அந்த இடத்துல கையை எடுத்து வைத்து சொல்லுங்க, சொல்லுங்க, என் சுக வாழ்வை நீர் துளிர்க்க செய்வீர். சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க. இன்றைக்கு உங்களுக்கு நடக்கிற இந்த அற்புதம், இந்த வருடத்தில் நீங்கள் கர்த்தருக்காய் செய்ய வேண்டிய ஊழியம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரம், நீங்கள் கொடுக்க வேண்டிய தாளந்துகள், நீங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை, இது எல்லாவற்றிலையும் உங்களை துளிர்க்க செய்து என் ஆண்டவர் உங்களை நிலைவருத்துவார், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். இன்றைக்கு கர்த்தர் பலரோடு இடைபெற்றிருக்கிறீங்க. அவங்க எந்தெந்த இடங்களில கை வைத்தார்களோ அந்த இடங்களில் உள்ள பலகீனங்களை என் தேவன் மாற்றி இருக்கிறார். அவங்க வீட்டுக்குள்ள அந்த எந்த மாத்திரையா இருந்தாலும் சரி, இந்த முதல் 3 மாசத்துக்குள்ள அந்த மருந்துகளுடைய அளவுகள் குறைக்கப்பட்டு கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார் என்று சொல்லி நீங்கள் இருக்கிற சபைகளில சாட்சி சொல்ல கர்த்தர் உங்களை எழுப்புவார். நல்ல தெய்வமே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோட இடைப்பட்டதுக்காக நன்றி. பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டிருப்பதற்காக நன்றி. வந்த ஜனங்கள் ஏதாகிலும் ஒரு வழியில தங்களை நல்ல தரிசனத்தில் இணைத்துக் கொள்ள ஆவியானவர் இடைபடுங்க, பலப்படுத்தும், ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். உமது அன்புக்கு என்ன சொல்லுவேன்?